சொல்லுங்க. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்திற்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. எப்படிங்க வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்படும்? ஹலோ, நெல்லு விதைக்கப்படும், எள்ளு விதைக்கப்படும், உளுந்து விதைக்கப்படும். வெளிச்சமும் மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கான். நான் சொல்ல வேற சொல்ல. யாரை பத்தி சொல்ல வருதுன்னா, கிறிஸ்து தான் என்ன பண்றாரு, விதைக்கப்பட போகிறார் என்பதை சங்கீதத்துல மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்காக விதைக்கப்பட போறாருன்னா, உங்க வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும்படி, என் வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும்படி, எல்லாருடைய வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகும்படி, எல்லாருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி உண்டாகும்படி கிறிஸ்து இந்த பூமியில வந்து சிலுவை மரத்தில் தொங்கி விதைக்கப்பட போகிறார். அவர் விதைக்கப்பட்டதன் விளைவாக தான் உங்களுக்கும் எனக்கும் மகிழ்ச்சியும் வெளிச்சமா உண்டாக போகிறது என்பதை முன்கூட்டியே எழுதப்பட்டு இருக்கிறது. அதான் பைபிள் சொல்லுது. நீ இதுல லூக்கால சொல்றாரு, அவர் பிறந்த உடனே சொல்லுது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கும் போது என்ன சொல்லப்படுது? முன்லைன்னு வெறும் பிறந்திருக்க சொல்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே அவர் பிறந்ததின் விளைவாக தான் எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம் உண்டாகுது, மகிழ்ச்சி உண்டாகுது. எங்க பாஸ்டர் உண்டாகுது. அவர்கிட்ட வாங்க, முழுசா வாங்க, முழுசா நம்புங்க, அறகுறையா இருக்காதீங்க, ஊருக்கா மாதிரி வச்சுக்காதீங்க. ஏசுநாதரை அவரை சாப்பாடு மாதிரி வச்சுங்க. ஊருக்கா மாதிரி ஏசுனாரு, ரைட், நான் ஏசுனா லைட்டா தொடாதீங்க, சாப்பாடு மாதிரி வச்சுங்க. கரெக்டுங்க? இதுல ஒரு காலு, அதுல ஒரு காலு. அப்போ அவர் விதைக்கப்பட்டதன் விளைவாக வெளிச்சம் மகிழ்ச்சியும் உண்டாகுதான். 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தரில் அன்பு கூறுவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் ஆத்மாவை காப்பாற்றி துன்மார்க்கின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். சொல்லுங்க. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாக்களை காப்பாற்றி, நம்முடைய ஆத்மாவை அவர் என்ன பண்றாரா? காக்குறாராம். கவனிக்கிறீங்களா? யாரு? கிறிஸ்து. எதை காக்குறாரு? அவர்கிட்ட வந்து நம்ம ஆத்மா முதல்ல பாதுகாப்பாகும். மனுஷன் எப்படி இருக்கிறான்? ஆவி, ஆத்மா, சரீரம். நம்ம ஆவியும் ஆத்மாவும், ஆத்மான்னு சொல்லப்படுது. எது இந்த இடத்துல சொல்லப்படுதுன்னா ஆவியை தான் சொல்லப்படுது. உள்ளான மனுஷனை தான் ஆத்மா சொல்லப்படுது. நம்முடைய ஆவியை என்ன பண்றாராம்? அவர் என்ன பண்றாராம்? பாதுகாக்கிறாராம். அதுக்காக தான் சிலுவை மரத்தில் அவர் என்ன பண்ணாராம்? தொங்கி பலியாகி விதைக்கப்பட்டாராம். ரொம்ப முக்கியம். நம்ம சரீரத்தையே பார்த்துக்கிறோம். சரீரத்தில் போட்டு விட்டுச்சா, சரீரத்தில் எதாவது ஆயிடுச்சா, சரீரத்தை குடிக்கிறது, மேக்கப் பண்ணுது, சாப்பிடுது, தலைவாருது, தூங்குது. சரீரத்துக்கே பார்த்தோம். ஆத்மா இங்க கண்ணு முன்னா ஆத்மா எங்க போகுது? நீங்க போயிட்டு வந்தீங்களா பாஸ்டர்? நீங்க போயிட்டு வந்தீங்க. ஆத்மா இருக்கா, பரலோகம் இருக்கா? நிறைய பேர் கிண்டலா கேள்வி, பரலோகம் இருக்கா, நரகம் இருக்கா? இந்த பூமி இருக்கிறத காட்டிலும் 100 மடங்கு உண்மை 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 பரலோகம் நரகம் உண்மை. அங்கிருந்து அங்கே பரலோக தேவனிடத்துல தான் பூமியே வந்துச்சு. அவர் தான் உண்டாக்குனாரு. இதெல்லாம் காணக்கூடிய மண்டலம், அது காணக்கூடாத மண்டலம். எதுவுமே புரியுது? பரலோகம் இருக்கா, நரகம் இருக்கா? நம்முடைய ஆவி ஆத்மா ஒன்று பரலோகம் போனோம், நரகம் போனோம். நரகத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்றதுக்காக தான் சிலுவை மரத்தில் அவர் தம் உயிரை கொடுத்து அங்கு விதைக்கப்பட்டார். விதைக்கப்பட்டது மட்டும் இல்ல, அவரே பாதாளத்துக்கு போய் 3 நாள் இருந்தாராம். யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன்னா நீங்களும் நானும் பாதாளத்தை போய் அங்கே இருக்கக்கூடாது, அந்த வேதனை அனுபவிக்க கூடாது. ஒரு முறை பாதாளத்துக்கு போயிட்டா மேலே வர முடியாது. நானும் வந்துடுவோம் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க, அதெல்லாம் முடியாது. அங்கிருந்து ஒருத்தர் கேட்டான், ஆண்டவரே ஆபிரகாம் மடியில் இருக்கான் லாசுரு, ஆபிரகாம் மடியில் லாசுரு இருந்தான், இவன் பாதாளத்தாய், இவன் ஐஸ்வர்யமா பாதாளத்துக்கு. ஆண்டவரே கொஞ்சம் விரல் நாளில் தண்ணிய நாக்கில் குளிர பண்ணோம். ஆபிரகாம் முடியாதுன்ட்டார்.
நோ 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 நோ, அங்கேருந்து இங்கெல்லாம் வர முடியாதுப்பா, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ப்பா. சரி ஆண்டவரே, எனக்கு 5 சகோதரர் இருக்கிறாங்க, ஆபிரகாம் மடியில் இருக்கிற ராசில் கொஞ்சம் அனுப்பிச்சி வைங்க, பூமிக்கு அனுப்பிச்சி வைங்க, 5 பேரும் இந்த பாதாளத்துக்கு வரக்கூடாது. ஒரு சூப்பர் ஆள் பாருங்க. அவனை மாதிரி இருப்பான் நம்ம. அவன் எங்கே போய் புத்தி வருது? அவனுக்கு பாதாளத்தில் போய் புத்தி வருது. ஐயோ, எனக்கு அண்ணன் தம்பி 5 பேர் இருக்கிறாங்க, நான் வேதனை உள்ள இந்த இடத்துல அவனும் வரக்கூடாது. ஆபிரகாம் மடியில் இருக்கிற லாசரை கொஞ்சம் அனுப்பிச்சி சொல்லுங்க ஆண்டவரே. உடனே ஆபிரகாம் சொல்றாரு, செத்தவன் போய் அவங்க சொன்னா எவனை கேட்க மாட்டான். அவங்களுக்கு தீர்க்கதரிசிக்கிறாங்க, ஆல்பர்ட் காரெல்லாம் இருக்காரு அங்க பூமியில. அவர் சொல்லியிருந்தாங்கிற அந்த காவிரி நகர் முழுவதும் ஒருத்தனை செவி கொடுக்குது கிடையாதுப்பான்னு சொல்லுவார். காவிரி நகர் முழுவதும் சொல்லியிருந்தாங்கிறாரு, திருவிழா முழுவதும் சொல்லியிருந்தாங்க, நேரெல்லாம் சொல்லிட்டு செவி கொடுக்குது கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுறது? பாதாளத்துக்கு தான் போகணும். இங்கே நல்லா வீடு கட்டினையா, மாடிக்கு மேலே மாடி, இங்கே ஏசி தான், இங்கே நல்ல சிக்கன் தான், மட்டன் தான், அங்கு வேதனை தான். அங்கே போகக்கூடாது என்பதுக்காக தான் இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறோம். நம்ம ஆத்துமாவை அவர் என்ன பண்ணுறாராம்? காப்பாற்றுறார். ஆமாம், ரொம்ப முக்கியம் ஆத்துமா. இது 100 வருஷம் தான் வாழ போகிறோம். அது சரீரத்தில் 100 வருஷம் 120 வருஷம். ஆவி ஆத்மா என்றைக்குமே அழிவே கிடையாது. அங்கே கடவுளோடு நித்தியமாக இருக்குமா. அதுக்கு தொடக்கமும் கிடையாது, முடியுமா கிடையாது. 1000 வருஷம் இல்லை, 2000 வருஷம் இல்லை, வருஷமாக அதோடு இருக்குமா. இந்த ஆவிக்கும் ஆத்மாக்கும் அழிவே கிடையாது. ஆவி சரீரத்துக்கு தான் அழிவு, ஆவி ஆத்மாக்கு அழிவே கிடையாது. எல்லாரும் மீட் பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்டுங்க எல்லாரையும். ஒன்று மேலே இருப்பாங்க, இல்லை கீழே இருப்பாங்க. தாத்தா பாட்டி எல்லாரையும் பார்ப்போம் ஒரு நாளைக்கு. அந்த நினைவுலாம் இருக்கும். இந்த நினைவு இருக்கு பாருங்க. பாதாளத்துக்கு இருந்ததுன்னா என் அண்ணன் தம்பியும் நினைக்கிறான் பாருங்க, சூப்பராக நான். ஆனால் லேட்டாக நினச்சிட்டான். நீங்களாம் சீக்கிரமாக நினைங்க. அண்ணன் தம்பிங்க எல்லாரையும் ஜவாப் பண்ணி சுவிசேஷம் சொல்லுங்கள். அவங்க நல்லா இருக்காங்க பாஸ்டர், அவங்களுக்கு என்ன தெரியும்? நல்லா இருக்கிறாங்க, அவங்க ஆத்மா ரொம்ப முக்கியமாச்சு. ஆமாம். அப்போ கிறிஸ்து விதைக்கப்பட்டதின் அந்த விளைவு தான் நமக்கு வெளிச்சமும் என்ன உண்டாகுதான்? மகிழ்ச்சி உண்டாகுது. நம்ம ஆத்மாக்கள் என்ன பண்ணுறாராம்? அவர் காப்பாற்றுகிறாராம். ஆமாம். இயேசுவே சொல்றார் பாருங்க, மெய்யாவே